வணக்கங்க. எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? இன்னைக்கு வடை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். சோம்பு ஒரு 3 ஸ்பூனு, சோம்பு 3 ஸ்பூன், இஞ்சி 3 துண்டு, வரமிளகா 5, அப்புறம் உப்பு தேவையான உப்பு, அப்புறம் பெரிய வெங்காயம் 3, அப்புறம் கருவேப்பிலை, மல்லி இலை, பருப்பு, காப்பிடி இதையே நல்லா அரைச்சிட்டு வந்து ரெடி பண்ணலாம். வடை பருப்பு அரைச்சிக்கலாம். இந்த வரமிளகாயும் துவரம் பருப்பு சேர்த்து அரைச்சிட்டோம். இப்போ நம்ம துவரம் பருப்புன்னு வடை சுடுறோம். சரியா? துவரம் பருப்பு சுடுறோம். அது எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இஞ்சி 3 துண்டு, அப்புறம் பெரிய வெங்காயம் 3 வெங்காயம், சோம்பு 2 கரண்டி, ஒரு கையளவு. சரியா? உப்பு தேவையான உப்பு, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு கலந்துக்கலாம். கடலப்பருப்புல தான் சுடுவாங்க. நாங்கள் இன்னைக்கு துவரப்பருப்புல வடை சுடுறோம். இதுக்கு முன்னாடி போட்டிருக்கிற நல்லா இருந்தது. கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி போடலாம். கடலெண்ணெய், வடை போடலாமா? போடலாம். ஸ்பெஷல் இன்னைக்கு எதுக்காக வடை போடுறீங்க? இன்னைக்கு பேரன் வேஸ்ட் கட்டி இருக்கிறான், அதனால தான் வடை போடுறோம். என் பேரனுக்கு வடையெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு அவங்க பேரனோட ஸ்கூலில் வந்துட்டு யாகம் வளர்த்திருக்காங்க. 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்கள்லாம் நல்ல மார்க் வாங்கணும். கஞ்சி போட்டு ரொம்ப கஷ்டப்போடு. வேஸ்ட் கட்டி இருக்கிறான், அதையே எடு. துவரம் பருப்பு வடை சுட்டுருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சுட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. டைம் பண்ணுங்க, வெற்றி ரைடு சொல்லுங்க. ஐயோ, கூப்பிடுறானே தனியா கூப்பிடுறானே, என்ன பண்ண போறானோ. வணக்கம் சொல்லு. அம்மா வணக்கம். எல்லாம் வாங்க சாப்பிட்றதுக்கு வடை போடலாம். எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களாம்மா? எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? ஸ்நாக்ஸ்க்கு வடை சுட்டுருக்குறோம். நீங்களும் வடை சுட்டுட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். பெட் டயட் சொல்லுங்கள்.